வீடியோவுக்கு எப்போவுமே ஒரு கிங்கு தான், ஐஃபோன் மட்டும்தான். கொஞ்சம் சீர்வாவில் அப்படிதான். ஏன்னா டியூக்கு 390 ரொம்ப நாள் ஆச்சு வேணும் எடுத்தேன். துடைக்கவே இல்லை, டஸ்ட்டாக இருக்கான். சரி, இவனுக்கு தெரியுதா? கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணியே. அப்படியே தான் நிற்கிறான். ஸ்டார்ட் பண்ணுவோம் சீக்கிரம். வரேன். எடுக்கவே இல்லை வேணா, 3 மாதம் ஆச்சு, கரெக்டாகிடுச்சு. இருக்கட்டும். அண்டு மொபைல் மாற்றியாச்சு. நம்ம டிவிக்கு தலைவர் விஜய் தெரியுதாரா? ஓகே. சாம்சங் வச்சுருந்தேன், அதுலேருந்து திரும்ப ஐஃபோனுக்கே மாறியாச்சு. எதனாலனா வீடியோக்காக. ஆமாம். நம்ம வீட்லேயுமே தளபதி பாட்டு தான் ஓடுது. உங்கள் விஜய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட்டு அதை கேட்கணும்ல, மறந்துட்டேன். நம்ம வீடியோ போட்டு ஒரு 3 மந்த் ஆயிடுச்சு. டஸ்ட்டாக இருக்கான், காற்றுல போயிடும். பார்ப்போம். சும்மா இந்த வீடியோ எதுக்குன்னா, நான் இவனையும் எடுத்து ரொம்ப நாளாச்சு, அவனையும் எடுத்து ரொம்ப நாளாச்சு, அதனால் ஒரு வீடியோ போடலான்னு ஸ்டார்ட் பண்ணி எங்கேயும் லாங்கெலாம் போல், பக்கத்தில் எங்கேயாச்சும் போயிட்டு வருவோம். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் அது இன்ஸ்டாகிராமில் பார்த்து செட் பண்ணேன். தெரியுதா? 27 மைலேஜ் km/லிட்டர். இது செட் பண்ணலாம். ஜென் 3 எல்லா வண்டியிலையும் பண்ணலாம். அது எப்படின்னு வேணும்னா சொல்லுங்கள், வீடியோ பண்ணிடலாம். இது வந்து சிட்டு நம்ம வீட்டோட செலவில். ரொம்ப டஸ்ட்டாக இருக்கானே டியூக்கு. நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க, எதனாலன்னு எனக்கே தெரில. அப்படியே சிட்டிக்குள்ளே போவோம். சாரி, இப்படிலாம் ஓட்டாதீங்க, தெரியாமல் ஓடிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சில் எடுத்து வேணா, அதனால தான் ஃபுல் த்ராட்டில். நல்லா தான் போனான். பேப்பர் மாற்றணும், ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. தெரியுதா? ஸ்க்ரீனில் ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. அப்புறம் எங்கே வரான்? அப்புறம் 2 வண்டியும் ஒன்றா வரானுங்க. சும்மா தான் கைஸ் எடுத்துகிட்டு வந்தேன், வேறு எதுவும் பெரிய இதெல்லாம் இல்லை. இதில் இந்த விளாக்னு வச்சுக்கோங்க, விளாக் வீடியோ அவ்வளோதான். சும்மா சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டோம். எனக்கு என்ன மெயின்னா, அந்த சாம்சங் எடுத்து என்னால் வீடியோவே போட முடியல. அதனால் சரி, இந்த டைம் மொபைலை மாற்றினதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வீடியோ எடுக்கின்ற மைண்டு தான் இருக்கே தவிர, சாம்சங் எடுத்தோன்னே அந்த வீடியோவே செட் ஆகல. அது S24 Ultra, ஆனால் அது எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு வீடியோனாலே ஐஃபோன் தான், வேறு எதுவும் அடிச்சிக்க முடியாது. ஃபோட்டோகிராஃபிக்கெலாம் நிறைய மொபைல்ஸ் வந்துருச்சு. ஆனால் வந்துட்டு வீடியோவுக்கு எப்போவுமே ஒரு கிங்கு தான், ஐஃபோன் மட்டும்தான்.
கேடிஎம்மில் ஒரு இஷ்யூ வந்துச்சு. இது மாதிரி டேங்க்கு கவர் வந்து ப்ராப்ளம் வருதுன்னு, அது சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி ஒரு இதெல்லாம் போட்டிருந்தானுங்க. அது என்ன, நான் கொண்டு போய் வண்டி சர்வீஸே விடலை. ஆனால் நம்ம வண்டியில் எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஒன்றும் இஷ்யூவில் எனக்கு தெரியலை. அது நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களாம். அது மேபி நான் ஃபோன் பண்ணி கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, நம்ம இந்தியன் வேரியண்ட்ஸுக்கெலாம் அந்த ப்ராப்ளம் இல்லை, ஃபாரினர்ஸு இது மாதிரி தான், வேறு அதர் கண்ட்ரீஸ் மட்டும்தான் அது மாதிரி ப்ராப்ளம்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இந்தியன் இதுக்கெலாம் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே தான், பார்ப்போம். இருந்தாலும் சர்வீஸ் பரப்பு நல்லா தெளிவாக கேட்டுக்குவோம். எதுக்கும் துடைக்கவே இல்லை கைஸ் வண்டி. எனக்கு தெரிஞ்சு நிப்பாட்டி வச்சதுலேருந்து டஸ்ட்டு ஏறிச்சு ரொம்ப. மேக்ஸிமம் நான் வாட்டர் சைஸ் விட மாட்டேன், ஒன்லி வீட்டில் தான். கொஞ்சம் சீர்வாவில் அப்படி தான். ஏன்னா டியூக்கு 390 இப்போ பாருங்க. $104 வாத்த ஷீட்டு அப்படின்ற மாதிரி. அது பவருங்க அந்த வண்டி. சிங்கிள் சிலிண்டரு என்ன பவராக இருக்கான். செக்மெண்ட்டு கில்லருங்க அது. அப்பீலா இருக்குது, அப்பீலியா. ஆனால் அது வந்துட்டு டபுள் சிலிண்டர் நினைக்கிறேன். சிங்கிள் சிலிண்டரில் சிங்கிள் சிலிண்டர் விட சொல்லுங்கள், அப்புறம் பார்த்துக்கலாம். எங்கே போகிறேன்னே தெரியாமல் போயிட்டுருக்கோம். சரி நேராக போவோம். உள்ளாருக்குள்ள டிராஃபிக்காக இருக்கும், அது ஒன்று தான் காண்டா வரும். பாருங்க எப்படிலாம் வருவாங்க, எனக்கு என்ன ஆகணும்னு வருவாங்க. இது எந்த ஊர்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சிட்டிக்குள்ளே ரொம்ப ஹேர் ஸ்ட்ரைவ் பண்ண வேணாம். ஹேர் ஸ்ட்ரைவ் பண்ணாலே வந்துட்டு சிக்கல் தான். பண்ணலாம், இல்லீகலாக பண்ணுறவங்க இருக்கானுங்க கண்ணாப்புனான்னு.